பாஜகவுடன் இணைந்து மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் திருடிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கருதுவதாக காங்கிரசின் ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன் காரணமாகவே எளியதாக கம்ப்யூட்டர் மூலம் ஆய்வு செய்யக்கூடிய வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வழங்க மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் உள்ள புதிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி பேசினார். வாக்காளர்களின் எண்ணிக்கையிலும் கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அசாதாரண அளவுக்கு உயர்ந்தது தேர்தல் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்புவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது குறித்தும் மாலை 5 மணிக்கு மேல் வாக்குப்பதிவு சதவீதம் திடீரென அதிகரித்ததும் தங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ராகுல் காந்தி மேலும் கூறுகையில், மகாராஷ்டிராவில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாகவே நாங்கள் கருதுகிறோம். அங்கு 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களை விட மகாராஷ்டிராவில் 5 மாதங்களில் அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். அங்கு சட்டசபை தேர்தலில் எங்கள் கூட்டணி தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் லோக்சபா தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது. இது சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது. அங்கு லோக்சபா தேர்தல் நடந்து சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடந்தது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் அங்கு சுமார் 1 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்து உள்ளோம். மகாராஷ்டிரா தேர்தல் திருடப்பட்டதே எங்களுக்கு வாதத்தின் மையம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை பகிர மறுத்ததும் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியலில் இருக்கும் ஒரு நபரின் போட்டோவை காட்டிய ராகுல் காந்தி, இதோ ஒரு போலி வாக்காளர். இந்த குர்கராஜ் சிங் டாங் பெயரும் போட்டோவும் 3-4 முறை வருகிறது. இவர் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் வாக்களிக்கிறார். Here is duplicate voter. There are 11,965 voters of this type. This is a gentleman called Gurkirat Singh Dang. அதே போல மற்றொரு நபர் ஒரே பெயர் ஒரே முகவரி இருக்கிறது. ஆனால் அவர் கர்நாடகாவில் வாக்களிக்கிறார், உத்தரப்பிரதேசத்திலும் வாக்களிக்கிறார், மகாராஷ்டிராவிலும் வாக்களிக்கிறார். இதே போல பல ஆயிரம் பேர் போலி வாக்காளர்களாக நம் நாட்டில் உள்ளனர் என்றும் இந்த விஷயத்திற்கு பாஜக உடந்தையாக இருந்து அனைத்தையும் செயல்படுத்துகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.